புதுச்சேரி கடற்கரையில் ரீல்ஸ் எடுக்க முயன்ற பெண் ஒருவர் பாறை இடுக்கில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 1 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் மீட்டெடுத்தனர். விடுமுறை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் ஒரே நாளில் சுமார் 1 லட்சத்திற்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் நகரமே மக்கள் கூட்டத்தால் திணறியது. புதுச்சேரி நகரம் முழுவதும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் தங்கும் விடுதிகள் அனைத்தும் நிரம்பி வழிந்தன. இதனால் அறைகள் கிடைக்காமல் சுற்றுலா பயணிகள் கடற்கரையோரங்களிலும் கிடைத்த இடங்களிலும் படுத்து ஓய்வெடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகை ஒரு புறம் மகிழ்ச்சி அளித்தாலும் நகரில் அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினரும் திணறி வருகின்றனர். இந்நிலையால் புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரைக்கு சுற்றுலா வந்த சென்னை பேராசிரியை வைஷ்ணவி என்பவர் எதிர்பாராத விதமாக கடற்கரை மணல் பரப்பில் உள்ள பாறை இடுக்கில் தவறு விழுந்து சிக்கிக் கொண்டார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் அவரை மீட்டு நீண்ட நேரமாக போராடினர். எனினும் பாறை இடுக்கில் சிக்கியிருந்தவரை எளிதில் மீட்க முடியாத சூழல் ஏற்பட்டது. ராட்சத கிரேன் வரவழைக்கப்பட்டு அதன் உதவியுடன் அந்த பெண் பேராசிரியை சுமார் 1 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் அப்பகுதி மீனவர்களுடன் இணைந்து மீட்டெடுத்தனர். தொடர்ந்து தற்போது அவர் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரிக்கு பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நாளை 29ஆம் தேதி வருகை தரும் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனின் வருகை குறித்த ஆலோசனைக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சார்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு ஒப்படைக்கும் விழா, பாரதியார் சிலை திறப்பு விழா, புதுச்சேரி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அரசுமுறை பயணமாக குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் நாளை 29ஆம் தேதி புதுச்சேரி வருவதை ஒட்டி செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங், IG சிங்களா, அரசு செயலர்கள் ஜவஹர், டாக்டர் முத்தம்மா, டாக்டர் மணிகண்டன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்த துணைநிலை ஆளுநர் நிகழ்ச்சியில் குறைபாடுகள் ஏற்படாதவாறு அதிகாரிகள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றார். பொதுமக்களுக்கு அதிக இடையூறு இல்லாத வகையில் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடங்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே நேரடியாக பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சி பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே நேரடியாக பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சியை 129வது பாகம் இன்று ஒளிபரப்பப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து கிளைகளிலும் தொகுதி மாவட்ட அளவிலும் மனதின் குரல் நிகழ்ச்சியை கட்சி நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் ஒளிபரப்பு செய்து பொதுமக்களோடு பார்த்தனர். ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் ஈஸ்வரன் கோவிலில் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. மாநில மனதின் குரல் நிகழ்ச்சி பொறுப்பாளர் வெற்றி செல்வம், ராஜ்பவன் தொகுதி மனதின் குரல் பொறுப்பாளர் நாகராஜன் உள்ளிட்ட மாநில மாவட்ட தொகுதி அணி பிரிவு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி உரையை கேட்டு மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் துவக்க நாள் விழா காங்கிரஸ் கட்சி கொடியேற்றி இனிப்புகள் கொண்டாடப்பட்டது. இந்திய சுதந்திரத்திற்காக கிபி 1885ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் நாளில் துவக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி 140 ஆண்டுகளை இன்று நிறைவு செய்கிறது. இதனை முன்னிட்டு காங்கிரஸ் பேரியக்கத்தின் துவக்க நாளான டிசம்பர் 28ஆம் தேதி இன்று புதுச்சேரி வைஷ்யால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சேவாதள அணியின் அணிவகுப்பு மரியாதையுடன் மூவர்ண காங்கிரஸ் கட்சி கொடியேற்றி பேரியக்கத்தின் துவக்க நாள் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமை தாங்கி கட்சி கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர்.
தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சேவாதள உறுப்பினர்கள், மகிழா காங்கிரஸ் உறுப்பினர்கள் உட்பட கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் அங்கிருந்து கட்சியினர் ஊர்வலமாக புறப்பட்ட புதுச்சேரியில் அமைந்துள்ள முன்னாள் பிரதமர் நேரு, அண்ணல் காந்தி, அன்னை இந்திரா காந்தி, பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட தலைவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதேபோல் அந்தந்த வட்டாரத்தின் காங்கிரஸ் கமிட்டிகள் சார்பில் தலைவர்கள் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. வன்னியர்மடம் அறக்கட்டளை சார்பில் வெளியூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருகாமீஸ்வரர் ஆலய 6ஆம் திருவிழா மண்டபம் கட்டுமான பணி சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி வெளியூர் கொம்யூன் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திரு காமீஸ்வரர் ஆலயம் 6ஆம் திருவிழா மண்டபம் கட்டுமான பணி, அதற்கான வரைபடம் மற்றும் மதிப்பீடு சம்பந்தமான சிறப்பு ஆலோசனை கூட்டமானது ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வன்னியர்மடம் தனி அதிகாரி ராமதாஸ் தலைமை தாங்கி கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்றதை தொடர்ந்து புதுச்சேரி வன்னியர் சமூகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தின் துவக்க நிகழ்வாக ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருகாமேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வெளியனூர் பஞ்சாயத்தில் உள்ள சுமார் 24 பஞ்சாயத்திற்குட்பட்ட வன்னிய சமூகத்தினர் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மேலும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு வரவேற்கும் விதமாக வன்னியர் மடம் அறக்கட்டளை சார்பில் ஸ்ரீ உத்தர வன்னியர் மகாராஜா சுவாமி படம் பொருத்திய மிகவும் பிரம்மாண்டமான முறையில் தயார் செய்யப்பட்ட கேலண்டர்களை கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த சிறப்பு ஆலோசனை கூட்டத்தில் வன்னியர் மடம் அறக்கட்டளை தனி அதிகாரி, விழா குழுவினர் மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் வன்னியர் சமூகத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒசூடு தொகுதியில் 1,54,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஓசூடு தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் ரூபாய் 1,54,00,000 மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் அரசூர் MS கார்டன் மற்றும் ராஜா நகர் பகுதிக்கு தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 27 லட்சம் மதிப்பீட்டிலும், குடப்பாக்கம் MGR சிலை அருகே புதிய கல்வெட்டு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் ஸ்ரீ சக்கர விநாயகர் கோவில் தெரு, ரைஸ் மில் தெரு மற்றும் தர்பாபுரி தெரு ஆகிய பகுதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் கழிவுநீர் பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 23 லட்சம் மதிப்பீட்டிலும், கோனேரி குப்பம் பள்ள வாய்க்காலுக்கு யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 24 லட்சம் மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவிற்கு யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை ரூபாய் 43 லட்சம் மதிப்பீட்டிலும், ராமநாதபுரம் AS நகர் பகுதிக்கு WBM சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டிலும், தொண்டமானத்தம் மாங்குளம் பகுதிக்கு சிமெண்ட் சாலை வசதி பூமி பூஜை 15 லட்சம் மதிப்பீட்டிலும் என மொத்தம் ரூபாய் 1,54,00,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, சமூக சேவகர் சாய் ஜே தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, மல்லிகா, என்ஆர் காங்கிரஸ் ATS தாஸ் தாமோதரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏழுமலை, ஆறுபடையப்பா, பாலு, அமுது, அன்னபூரணி, கோகுல், பாஜக பிரமுகர் பிள்ளையார்குப்பம் ஆனந்த், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாண்டி மெரினாவில் நடைபெற்ற ஃபேர்வெல் ஃபெஸ்டிவல் 2025 நிகழ்வில் ஃபேஷன் ஷோ மிக சிறப்பாக நடைபெற்றது. பாண்டி மெரினாவில் நடைபெற்ற ஃபேர்வெல் ஃபெஸ்டிவல் 2025 நிகழ்வில் ஃபேஷன் ஷோ மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆண் பெண் மாடல்கள் மற்றும் குழந்தைகள் பலர் பங்கேற்ற வண்ண வண்ண ஆடைகளில் ஒய்யாரமாக மேடையில் நடைபோட்டு அனைவரையும் கவர்ந்தனர். இந்த ஆடை அலங்கார நிகழ்ச்சியை காண சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் திரண்டனர்.
அனைவரும் ரசித்து மகிழும் வகையில் நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்திருந்தது. இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியை எஸ்டிஆர் ஈவன் பரணிதரன் மதுஸ்ரீ அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு எஸ் மீடியா சேனல் மீடியா பார்ட்னராக இருந்து செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது. உருளையன்பேட்டை தொகுதி புதுப்பாளையம் பகுதிகளில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் தலைமையில் கேலண்டர் வழங்கப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆணைக்கிணங்க தொகுதி பொறுப்பாளரும் பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் புதுப்பாளையம் வார்டு பகுதிக்கு உட்பட்ட அருந்தி நகர், முத்தமிழ் நகர், ராஷா நகர் ஆகிய பகுதிகளில் 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி மற்றும் இனிப்புகளை வீடு வீடாக சென்று வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் கண்ணதாசன், கிளை செயலாளர் இளைய தம்பி, கிளைக்கழக செயலாளர்கள் வெங்கடேஷ், பிரகாஷ், இளைஞர் அணி சுதேஷ், மோகன், கணேஷ், நிதிஷ், கார்த்திகேயன், நவீன் மற்றும் முத்தமிழர் நகரை சார்ந்த நவீன், கோபி மேலும் பலர் கலந்து கொண்டு அனைவருக்கும் கேலண்டர்கள் வழங்கினர். முதியால்பேட்டை தொகுதியில் சிமெண்ட் சாலையை மேம்படுத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை தொகுதி திருவள்ளுவர் நகர் பகுதிகள் பாரதி வீதி ஆனந்தாயின் முதல் துலுக்காந்தம்மன் கோவில் வரை உள்ள பழுதடைந்த சிமெண்ட் சாலையை மேம்படுத்தும் விதமாக ஆதிதிராவிடர் நலத்துறை 2024-25 மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 76 லட்சம் மதிப்பில் புதிய கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை ஆதிதிராவிடர் நலத்துறை PAD STDC நிதியிலிருந்து ரூபாய் 20 லட்சம் நிதி பெற்ற திருவள்ளுவர் நகர் செட்டிக்குளம் வீதிக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமையில் பூமி பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற் பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளைநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம், ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், PAD STDC மேலாண் இயக்குனர் ராதாகிருஷ்ணன், செயற் பொறியாளர் விக்டோரியா, இளைநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் திருவள்ளுவர் நகர் ஊர் பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் ஊர் பொதுமக்களும் துலுக்காந்தம்மன் கோவில் நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் 2026 புத்தாண்டை பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் மகிழ்வுடன் வரவேற்கும் விதமாக கடற்கரை மற்றும் பல்வேறு இடங்களில் தடுப்பு கட்டைகள் அமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. புதுவையில் 2026 புத்தாண்டு பிறக்கும் நேரத்தில் கடற்கரை சாலையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கூடுவார்கள். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு புத்தாண்டை ஒட்டியும் அரையாண்டு தேர்வு விடுமுறையாலும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கடற்கரையில் நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிப்பதை தடுக்கும் விதமாக கடற்கரையோரம் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளது. புதுவை கடற்கரை சாலையிலிருந்து பாண்டி மெரினா வரை தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. நகரெங்கும் போக்குவரத்து நெரிசல், சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகையால் விடுதி அறைகள் நிரம்பி உள்ளன. நகரெங்கும் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. பல சிக்னல்களை கடக்க நெடுநேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளது. அதேபோல் நகர பகுதிகள், ஒயிட் டவுன் பகுதிகள், கடற்கரை நோக்கி செல்லும் சாலைகளில் வாகனங்கள் செல்வதை தடுக்க தடுப்புகள் கட்டப்பட்டுள்ளன. புத்தாண்டையொட்டி நட்சத்திர ஹோட்டல்கள், மதுபார்கள், கடற்கரை பகுதிகள் என பல பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். புதுச்சேரி அரும்பாத்தபுரம் பகுதியில் உள்ள AG பத்மாவதி மருத்துவமனைகள் பிறந்த 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுடன் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரும்பாத்தபுரம் பகுதியில் உள்ள AG பத்மாவதி மருத்துவமனைகள் பிறந்த 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுடன் வரும் 2026ஆம் ஆண்டில் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை தலைமை நிபுணர் திரு முருகன் சேரன் வரவேற்புரை நிகழ்த்தினார். மேலும் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் மருத்துவமனைகள் முன்னாள் குழந்தைகள் நலத்துறை தலைவர்கள் டாக்டர் சீனிவாசன், டாக்டர் நளினி மற்றும் டாக்டர் சண்முகநாதன் ஆகியோர் விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர்.
இந்நிகழ்ச்சியில் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் இளங்கோவன், இணை இயக்குனர் சுமதி, இளங்கோவன், பேராசிரியர் நாச்சியப்பன், மருத்துவ கண்காணிப்பாளர் ஆதி கணேஷ் மற்றும் மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மருத்துவமனையில் பிறந்த 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். இதனையொட்டி குழந்தைகளுக்கு இனிப்பு மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் 12வது கூட்டம் இன்று நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவன தலைவர் புரட்சி திலகம் கே பாக்யராஜ் அறிவுறுத்தலின்படி இன்று அமைப்பின் 12வது கூட்டம் பாட்னூரில் உள்ள சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டின் செயல்பாடுகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் பொதுச் செயலாளர் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைவர் செல்வராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருமண மண்டபங்களை பல்நோக்கு பயன்பாட்டு அரங்குகளாக அறிவித்து கண்காட்சி, சமூக மற்றும் வணிக நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி வேண்டி நகராட்சி ஆணையரிடம் புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் தென்னிந்திய திருமண மண்டபம் உரிமையாளர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நீண்ட ஆண்டுகளாக சட்டப்படி இயங்கி வரும் திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர் நல சங்கம் தலைவர் இசைக்கலைவன், தென்னிந்திய திருமண மண்டப உரிமையாளர்கள் நல கூட்டமைப்பு தலைவர் ஜான் அமல்ராஜ் ஆகியோர் புதுச்சேரி நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் தற்போது திருமண நிகழ்ச்சிகள் நடைபெறும் நாட்களை தவிர பெரும்பாலான நாட்களில் திருமண மண்டபங்கள் பயன்பாடற்று உள்ளன. அதனால் மண்டப உரிமையாளர்கள் மட்டுமின்றி அதனை சார்ந்த தொழிலாளர்கள், சிறு வியாபாரிகள் மற்றும் சேவை துறையினரும் பொருளாதார பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். ஆகையினால் திருமண மண்டபங்களை பல்நோக்கு பயன்பாட்டு அரங்குகளாக அறிவித்த கண்காட்சி மற்றும் தொழில் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள், கல்வி, சமூக, அரசு விழாக்கள், கலை, கலாச்சார நிகழ்வுகள் ஆகியவற்றை நடத்த அனுமதி வழங்கப்படுமானால் அரசுக்கு கூடுதல் வரி வருவாய், உள்ளூர் வியாபார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு அதிகரிப்பு, பொதுமக்களுக்கு குறைந்த செலவில் அரங்க வசதி என பல நன்மைகள் ஏற்படும். மேலும் 1994ஆம் ஆண்டு நிதி சட்ட பிரிவு 65 படி மண்டபம் காப்பாளர் என்பவர் என்பது எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அல்லது வணிக நிகழ்வுகளை நடத்துவதற்காக ஒரு மண்டபத்தை அல்லது அதனுடன் தொடர்புடைய வசதிகளை தற்காலிகமாக பயன்படுத்த அனுமதி வழங்கி அதற்கான கட்டணத்தை பெறும் நபர் ஆகும். இந்த வரையறையில் கண்காட்சி போன்ற நிகழ்வுகளும் உட்படுகின்றன. எனவே சமூக பொருளாதார நலன் கருதி பரிசீலித்த திருமண மண்டபங்களை பல்நோக்கு அரங்குகளாக அறிவிக்கும் வகையில் அரசு உத்தரவு வெளியிட கேட்டுக் கொள்வதாக அம்மனுவில் கூறப்பட்டுள்ளது. மலேசிய தமிழ் எழுத்தாளர் பாலமுருகனின் தலைச்சி நாவலும் புதுச்சேரி கவிஞர் ஜெய் விநாயக ராஜாவின் நட்சத்திரங்களோடு ஒரு பகல் பொழுது என்கிற 5 மொழியில் எழுதப்பட்ட ஹைகோ நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. மலேசிய தமிழ் எழுத்தாளர் பாலமுருகனின் தலைச்சி நாவலும் புதுச்சேரி கவிஞர் ஜெய் விநாயக ராஜாவின் நட்சத்திரங்களோடு ஒரு பகல் பொழுது என்கிற 5 மொழியில் எழுதப்பட்ட ஹைகூ நூலின் வெளியீடு விழா புதுச்சேரி உலேன்பேட்டை காவல் நிலையம் அருகில் உள்ள தோழமை கூடல் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள தமிழ் அறிஞர்கள் மற்றும் இலக்கிய வாசகர்கள் கலந்து கொண்ட 2 நூல்கள் வெளியீட்டை இலக்கிய மாமணி சண்முக சுந்தரம் தலைமை ஏற்று நடத்தினர். பாலமுருகனின் தலைச்சி நாவலை கலைமாமணி முனைவர் பாரதி வெளியிட கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் பெற்றுக் கொண்டார். ஜெய் விநாயக ராஜாவின் நட்சத்திரங்களோடு ஒரு பகல் பொழுது என்கிற ஹைகூ நூலை கலைமாமணி பாலசுப்பிரமணியன் வெளியிட கவிஞர் மாலதி ராமலிங்கம் பெற்றுக் கொண்டார். 2 நூல்கள் வெளியீட்டில் மலேசிய எழுத்தாளரான பாலமுருகனின் தலைச்சி நாவலை பற்றி விரிவான நூல் அறிமுக உரையை முனைவர் சுந்தர முருகன் வழங்கியதோடு தலைச்சி நாவல் மிக நுட்பமாகவும் சிறப்பான மொழியிலும் எழுதப்பட்ட படைப்பாக பாராட்டி பேசினர். அது மட்டுமில்லாமல் முன்னாள் சாகித்ய அகாடமியின் உறுப்பினராக புத்தாண்டுகள் பணியாற்றிய முனைவர் சுந்தர முருகன் தலைச்சி நாவல் சாகித்ய அகாடமி விருது பெறுவதற்கு மிக தகுதியான நாவல் என்றும் சுட்டிக்காட்டினர். கவிஞர் ஜெய் விநாயக ராஜாவின் 5 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நட்சத்திரங்களோடு ஒரு மாலை பொழுது என்கிற நூலை பற்றி கவிஞர் மாலதி ராமலிங்கம் அறிமுகப்படுத்தி பேசினார். ஒவ்வொரு ஹைகூ கவிதையும் மிகவும் ரசவதாதும் மிகுந்ததாகவும் நுட்பமாக காட்சிப்படுத்தப்பட்டதாகவும் என வெகுவாக பாராட்டி பேசினார்.
தமிழில் மட்டுமல்லாது பிரெஞ்சு, ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு போன்ற மொழிகளிலும் சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களை கொண்டு மொழிபெயர்த்திருப்பது வரவேற்கத்தக்க முயற்சியாக பாராட்டி பேசினர். மலேசியாவிலிருந்து எழுதி கொண்டிருக்கும் பன்முக நவீன படைப்பாளரியான பாலமுருகன் தமது ஏற்புரைகள் நலேஜி நாவல் புலம்பெயர்ந்த சமூகத்தினுள் என்றுமே கலைக்க முடியாமல் எழுந்து வரும் அகப்போராட்டங்களையும் நகரின் வழிகளையும் பேசுவதாக குறிப்பிட்டது. தமக்கும் தமிழகத்திற்கும் உள்ள உறவினையும் அவரது படைப்புகள் தமிழகத்தில் பெற்ற விருதுகள் பற்றியும் தமது உரையை குறித்தும் உணர்வு பூர்வமாக குறிப்பிட்டார். 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் ராம அறக்கட்டளை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. விராம்பட்டினம் கடற்கரையில் அமைந்துள்ள நினைவிடத்தில் அறக்கட்டளை நிறுவன தலைவர் விக்கி என்கிற ராஜகணபதி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். சுனாமி 21 ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி ராம அறக்கட்டளை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி வீராம்பட்டினம் கடற்கரையில் அமைந்துள்ள உயிரிழந்தவர்களின் நினைவு சிலைக்கு அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் விக்கி என்கிற ராஜகணபதி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதே போன்று தொடர்ந்து கடற்கரைக்கு சென்ற அவர் கடலில் பால் ஊற்றி சுனாமியின் போது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ராம அறக்கட்டளை சேர்ந்த நிர்வாகிகள், வீராம்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் குமரேசன் தலைமையில் 2026 புத்தாண்டை முன்னிட்டு தொகுதி மக்களுக்கு தினசரி நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பாக தினசரி நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவரும் KKT டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் தலைமையில் வழங்கப்பட்டது. முன்னதாக இடையார்பாளையம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொகுதி செயலாளர், பொருளாளர்கள், வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் தினசரி நாட்காட்டி மற்றும் கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி வழங்கினர். தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த அனைத்து வீடுகளுக்கும் பரிசு பொருட்களுடன் நாட்காட்டியினை வழங்கி வாழ்த்தி கூறினர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக சார்பில் துப்புரவு பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் கண்ணதாசன் ஏற்பாட்டில் துப்புரவு பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பரிசு நெல்லித்தோப்பு 17 கீழ் 18 கிளை தலைவர் என்ற முறையால் பரிசு வழங்கப்பட்டது. மேலும் அவர்களது பணியை பாராட்டி ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் மூத்த தலைவர் இளங்கோவன், முன்னாள் தொகுதி செயலாளர் சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் கண்ணதாசனின் 14 ஆண்டுகள் மக்கள் சேவையை பாராட்டும் வகையில் பாஜக சார்பில் அவருக்கு தேசிய விருது வழங்க அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள சாசன் கழிவுநீர் குழாயில் மீனவர் வலை சேதமடைந்துள்ளதாக மீனவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு சிங்காரவேலர் வீதியை சேர்ந்த செல்லப்பன் மகன் வேல்முருகன் என்பவர் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் STSI கிருபாகரனிடம் நேரில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரில் எனது பைப்பர் கட்டுமரத்தில் நானும் என்னுடன் ஹரிகிருஷ்ணன் மகன் செல்லப்பன் ஆகிய இருவரும் மீன்பிடிக்க சென்றோம். கனகச்செட்டிக்குளம் ஊர் எதிரே 5 மீட்டர் ஆழத்தில் ஆண்ஜான் வலையை இறக்கினோம். நீரோட்டம் காரணமாக காலாப்பட்டு சுடுகாடு பகுதியில் கடலில் உள்ள சோழரான கம்பெனி குழாயில் வலை சிக்கி சேதமடைந்து விட்டது. சேதமான அந்த மீன்பிடி வலையின் மதிப்பு ரூபாய் 35,000 ஆகும். இதனால் எங்களுக்கு கடுமையான பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணமான சோலாரா கம்பெனி எனக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். மேலும் இந்த கம்பெனி மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என அந்த புகாரில் தெரிவித்துள்ளார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.